guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா என் வைஃப் கிட்ட லஞ்ச் பாக்ஸ்க்கு பீட்ரூட் சாதம் கேட்டிருந்தேன். வாங்க எப்படி ரெசிபி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏப்பா ரெடி பண்ணியாச்சுங்களா? ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு டவுட்டு, அது கடுகு ஏன் பொரிஞ்சு வெடிக்குது? கடுகு பொரிஞ்சு வெடிச்சாதான் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தான். அது வெடிக்கிறதுக்கு உள்ள ஏதாவது வெடி ஏதாவது வச்சிருக்காங்களா? வெடியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கருவேப்பிலை, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பெல்லாம் போட போகிறோம். நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா எண்ணெய் நல்லா கொதிச்சுன்னா கடுகு போட்டு வரமிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பெல்லாம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கசக்கும். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்புலாம் நல்லா செவந்துருச்சு. வரமிளகாய், கருவேப்பிலாம் நல்லா இதாகிடுச்சு. எல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா கரடி ஊற்றிக்கணும். பீட்ரூட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சாப்பிட்டால என்னென்ன பயன்கள்? பீட்ரூட் சாப்பிட்டா பிளட் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் நல்லா கலர் கிடைக்கும். கலர் ஆவாங்க? ஆமாம். சிவப்பு கலரில் இருக்கிறது எப்படி கலர் ஆவாங்க? சிகப்பு கலரில் ஆயிடுவாங்க. சிவப்பு கலரில் ஆயிடுவாங்க. ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 10 minutes later. எப்போ ரெடி ஆயிடுச்சுங்களாப்பா? பார்க்கலாமா? நல்லா பாயில் ஆயிடுச்சுப்பா. இப்போ ரைஸ் போட்டணுமா? இப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம்? தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த இதெல்லாம் போகும். இது லைட்டாக இனிப்பாக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறது வந்துட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணோன்னா அந்த ஸ்வீட் எல்லாம் போயிடும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சுப்பா. இப்போ நல்லா பீட்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் 2 பேர்த்துக்கும் டிஃபன் பாக்ஸ்க்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா சாப்பாடு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுறது நல்லா இருந்தது. பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. நானே நீங்களாம் இல்லாத போது நாங்களே செஞ்சுக்கும் போல இருக்கு. ஆமாம், நீங்களே இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய வேலையெல்லாம் இல்லை. வெங்காயம், தக்காளியெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. வெறும் வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பீட்ரூட் இது மட்டும் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான பீட்ரூட் ரைஸ் பார்த்தோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த டைம் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷனில் வரும். டாட்டா, பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.